வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்ம சேனல்ல வேற கல்விக்கூடத்துல அதாவது அகாடமியில எடுக்கப்பட்ட வகுப்புகளின் கேட்பொலியை பயன்படுத்தி இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம சந்தாதாரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஒரு மேம்பட்ட அனுபவத்தை வழங்கணும். அது மட்டும் இல்லாது அவர்கள் நீதித்துறை தேர்வுல உறுதியான வெற்றி அடையணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த புதிய முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இதற்குண்டான ஆதரவு நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணி தெரிவிக்கலாம். மேற்கொண்டு இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொலிக்குண்டான கேட்பொலியை வழங்கிய ஸ்ரீலா அகாடமி மற்றும் திருமதி சுதா அம்மையார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மருத்துவ ஸ்தாபனங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 1997. இப்போ செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். செக்ஷன் 4ல அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வரல. இட் இஸ் ஏர்லியர்ல என்ன செக்ஷன் இருந்ததோ அதே செக்ஷன்ஸ் தான் இப்பயும் இருக்கு. அப்போ செக்ஷன் 4(1) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்க, the competent authority shall, after that the applicant has complied with all the requirements of this act and the rules made thereunder, grant to the clinical establishment a certificate of registration in such a form and subject to such condition as may be prescribed. இப்போ காம்பீட் செக்ஷன் 3ல அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு என்ன பண்ணுவாரு, he will conduct a என்கொயரி கண்டக்ட் பண்ணி அவரே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஹிஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப்டர் சாட்டிஸ்ஃபைங் இட் செல்ஃப், காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுனாக்க யார் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அவங்க இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ், இந்த ஆக்ட் கீழே என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு அவர் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட் இருக்கும், அந்த ஃபார்மேட்ல கொடுப்பாரு அப்படின்னு சொல்றது செக்ஷன் 4(1). செக்ஷன் 4(1)ல சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னாக்க காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்கு இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, ஆன் ரிசீவிங் ஹிஸ் அப்ளிகேஷன் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சுனாக்க அதுக்கு மேல he will conduct an என்கொயரி கண்டக்ட் பண்ணி அவரே சாட்டிஸ்ஃபை ஆயிக்கிறாரு, இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹாஸ் ஃபாலோட் ஆல் த நார்ம்ஸ், எல்லா விஷயங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயமா இந்த ஆக்ட் சொல்லப்பட்ட எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குரிய அனைத்து விஷயங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 4(1). இப்ப கொடுத்தாச்சு. அதுல அவருக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு, செக்ஷன் 4(2)ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, if after the inquiry and after giving opportunity to the applicant of being heard, the competent authority is satisfied that the applicant has not complied with the requirement of this act and the rules made thereunder, it shall, on reasons to be recorded in writing, reject the application of registration. ஒரு இன்கேஸ் ஃபர்ஸ்ட் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இருக்காரு, அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாரு, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, என்கொயரி கண்டக்ட் பண்றாரு. ஆனா ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் தட் இவங்க அந்த அப்ளிகண்ட் சரியா எந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ணல, சரியான எந்த வசதிகளும் இந்த ஆக்ட்லயோ இல்ல ரூல்ஸ்லயோ சொல்லப்படுகிற எந்த விஷயத்தையும் அந்த அப்ளிகண்ட் ஹாஸ்பிட்டல் சரியா ஃபுல்ஃபில் பண்ணலன்னு நினைச்சாருனாக்க he may ரிஜெக்ட் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது சப் கிளாஸ் 2. அடுத்தது சப் கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்க, பீரியட் ஆஃப் 5 years. அப்போ ஒரு தடவை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா அது 5 years வரைக்கும் வேலிடிட்டியா இருக்கும். இப்போ நான் 2000ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தேன்னா அது 2005 வரைக்கும் தான் அது வேலிடா இருக்கும். மேபி அப்போ என்ன பண்ண முடியும், அண்ட் மேபி ரினியூட் ஃபார் அப்புறம் இன்னொரு தடவை ஒரு 5 yearsக்கு நம்ம ரினியூவல் பண்ணிக்கணும். ஒவ்வொரு 5 yearsக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம ரினியூ பண்ணணும். ஒரு தடவை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாக்க அது வேலிட் ஃபார் 5 years ஒன்லி அப்படின்னு சொல்றது செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3ல. அதே மாதிரி சப்செக்ஷன் 4 சப்செக்ஷன் 3ல அதே மாதிரி சப்செக்ஷன் 4ல என்ன சொல்றேன்னா, எவ்ரி அப்ளிகேஷன் or renewal of registration shall be made
within such time as may be prescribed, and the provision of this act shall, as far as may be, apply in relation to the renewal of registration as the applied registration relation. இதே தான் எவ்ரி அப்ளிகேஷன் என்ன டைம்குள்ளார அவங்க திருப்பியும் ரினியூவலுக்கோ இது நம்ம ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் லிமிட் பார்த்துட்டோம் இல்லையா, 6 months. புதுசாக ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆரம்பிலேருந்து 6 மாதத்துக்குள்ளார நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணிடணும். வி ஹாவ் டு அப்ளை இட் அண்ட் கெட் இட். அந்த மாதிரி இருந்தாங்களோ இது அதே மாதிரி ரெனியூவலுக்கும் த சேம் அதே மாதிரி டைம் லிமிட்டை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது சப்செக்ஷன் 4. Subsection 5 என்ன சொல்லலாம், if the certificate of registration is lost, destroyed, may on application or on payment of such pays as may be prescribed issue duplicate certificate. In case அந்த certificate registration certificate இருக்கு, அது திடீர்னு காணா போயிடுச்சோ இல்லை டிஸ்ட்ராய் ஆயிடுச்சோ, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அது எரிஞ்சு போயிருக்கலாம், இல்லை அது கிழிஞ்சு போயிருக்கலாம், எந்த விதத்துலையும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம். இந்த மாதிரி ஏதாவது ஆகி அந்த சர்டிஃபிகேட் நம்மளோட பொசஷனில் இல்லை அப்படின்னாக்க காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிகிட்ட திருப்பியும் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து அதுக்குரிய ஃபீஸை கட்டி திருப்பியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது சப்செக்ஷன் 5. இப்போ ஃபார் செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எப்படி பண்ணுவாங்க, யாரெல்லாம் கொடுப்பாங்க, என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா 5 years வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி பீரியட். 5 yearsக்கு அப்புறம் ஒன்று சார் ரினியூவல் பண்ணணும். ரினியூவலுக்கு தான் அதோட வேலிடிட்டி பீரியட். 5 yearsக்கு அப்புறம் ஒன்று சார் ரினியூவல் பண்ணணும். ரினியூவலுக்கு என்னென்ன ப்ரிஸ்கிரைப் டைம் லிமிட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆக்ட் மேபி ரினியூவலுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். அது மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போனாலோ இல்லை டிஸ்ட்ராய் ஆயிடுச்சோ எரிஞ்சு போயிட்டாலோ இல்லை கிழிஞ்சு போயிட்டாலோ இல்லை டேமேஜ் டியூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிகிட்டேருந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 4. செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ செக்ஷன் 1 என்ன சொல்லுது, அப்படி 5(1) வந்து நியூலி இன்சர்ட்டட், புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 5(1)(a) ஏவா மாத்திட்டாங்க. அப்ப செக்ஷன் 5(1) என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, where the holder of certificate of registration of clinical establishment has been convicted under any act for 3 times in aggregate, the competent authority shall cancel the certificate of registration and the clinical establishment shall not be permitted to apply for fresh registration. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்க, செக்ஷன் 5(1) அப்படிங்கிற ஒரு செக்ஷனை புதுசாக இன்சர்ட்டட் 2018 வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்செக்ஷன் படி என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஹோல்டர் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரு சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒரு டாக்டர் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல அவர் 3 தடவையா இந்த ஆக்ட் கீழே பனிஷ் பண்ணியிருக்கிறார். இந்த ஆக்டோட கன்விக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை, இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி இந்த அவரோட சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. யாரு, காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. அந்த மாதிரி 3 டைம் கான்சிக்யூட்டிவாக அக்ரிகேட்டாக ஒரு 3 தடவை இந்த ஆக்டுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது இந்த ஆக்டோட வயலேஷனுக்காக அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார் நடத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு மேலே ஏதாவது ஒரு கன்விக்ஷன் பட்டவர்களாக இருந்தாக்க அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் திருப்பியும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட முடியாது அப்படிங்கிறது சப்செக்ஷன் 1. இது நியூலி இன்சர்ட்டட் சப்செக்ஷன், செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 5. செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் 5(1)ல என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு டாக்டரோ இல்லை எனி பர்சன், அவருக்கு அகெயின்ஸ்டா 3 தடவை இந்த மாதிரி நீங்க இந்த ஆக்ட் கீழே தவறு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு கன்விக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த பர்சன் எந்த அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. அவங்களால புதுசு திருப்பியும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளிகேஷனே போட முடியாது அப்படின்னு சொல்ற செக்ஷன் 5(1) அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 5(2)ல என்ன இருக்குன்னு பார்த்தாக்க, 5(1)(a) small a, clinical establishment to show cause why its registration under this act should not be suspended or cancelled for the reasons mentioned in notice. In case ஏதாவது ஒரு
டீவியேஷன் இருக்கு, ஏதோ ஒரு சில ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணல, அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ் அத்தாரிட்டி சுவோ மோட்டோவோ இல்லை யாராவது ஒரு பர்சன் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணியோ ஃபர்ஸ்ட் ஷோ காஸ் நோட்டீஸை இஷ்யூ பண்ணணும். யாருக்குன்னாக்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் ஏன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இல்லை கேன்சல் பண்ணக்கூடாதுங்கிற ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும். ஆஃப்டர் அது முடிஞ்ச பிறகு subsection 2 என்ன சொல்லுன்னா, if after giving a reasonable opportunity being heard to the clinical establishment, the competent authority is satisfied that there has been a breach of any of the provision of this act or the rules, it may, without prejudice to any other action that it may take against such clinical establishment, suspends its registration for such a period as it may think fit or cancel its registration. இப்போ என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏதாவது பதில் சொல்றாங்கன்னாக்க அந்த பதிலையும் கேட்டுட்டு காம்பிடென்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லுவாங்க, இவங்க ஏதோ ஒரு பிரீச் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு கண்டிஷனை மீறி இருக்காங்க, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம தவறுகளாக பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுனாக்க அப்போ என்ன செய்வாங்கன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டி அந்த அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி வைப்பாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சாக்க ஃபர்தராக வேறு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. கேன்சல் பண்ணிட்டேனாலும் அதுக்குரிய ரீசனை ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. provided that where the competent authority is of the opinion that it is necessary or expedient to do so in the public interest, it may for the reason to be recorded in writing clinical establishment without issuing any notice. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி இருக்கு, இல்லை இந்த ஹாஸ்பிட்டலையோ இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையோ ரன் பண்ண விட்டா அது பப்ளிக் ஹெல்த்துக்கு இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காம்பிடென்ட் அத்தாரிட்டி நினைச்சாருனாக்க அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஆக்ட் பண்ண வேண்டிய நோட்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஹி மே டைரக்ட்லி சஸ்பெண்ட் ஆர் கேன்சல் த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்றது வந்து செக்ஷன் 5. இதில் செக்ஷன் 5A அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நியூலி 5 கேபிட்டல் ஏ ஒரு நியூலி ஒரு 3 செக்ஷன்ஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. கேன்சலேஷன் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது செக்ஷன் 5(1) பார்த்தோம், 5(1), 5(1)A பார்த்தோம். இப்போ 5A வெறும் 5 கேபிட்டல் ஏ, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் பை கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இப்போ ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஆர் சர்வீசஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து செக்ஷன் 5 கேபிட்டல் ஏ. எவ்ரி கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷால் மெயின்டைன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் as may be prescribed. ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வசதிகள் அண்ட் சர்வீசஸ்னா மினிமம் ஒரு டிஸ்பென்சரினா இந்தந்த வசதிகள்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. அது எல்லாமே ரூல்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இது மாதிரி ஒரு நர்சிங் ஹோமா இருக்கும், இந்த இடத்துல இவ்வளோ ரூம் இருக்கணும், இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்னா இந்த வசதிகள்லாம் அதில் இருக்கணும், ஜெனரேட்டர் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வேஸ்ட் டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கணும், இது மாதிரி ரூல்ஸ் எதில் இருக்கும் அந்த ரூல்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ எவ்ரி கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷால் மெயின்டைன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 5A(1). 5 கேபிட்டல் ஏ சப் கிளாஸ் 1ல எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அந்த மாதிரி பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட 2 என்ன சொல்லுது, the government shall prescribe minimum standards of facilities and services in respect of different categories of clinical establishment under all recognized system of medicine. ரெக்கக்னைஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் டெஃபினேஷன் கிளாஸஸ்ல. அலோபதி, ஹோமியோபதி, யோகா இது மாதிரி எந்த சிஸ்டத்தில் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட், இப்போ நான் ஒரு ஹோமியோபதி கிளினிக் ரன் பண்ணணும்னா எனக்கு என்னென்னலாம் என்னோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல எந்தெந்த வசதிகள்லாம் இருக்கணும், எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும், எத்தனை ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு மேன் பவர் இருக்கணும், இது மாதிரி அத்தனை விஷயங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் நார்ம்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அது எந்த மெடிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி. இப்போ நான் அலோபதியாக நான் ஒரு நர்சிங் ஹோம் ரன் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த நர்சிங் ஹோமில் நான் 2 பெட் போட்டிருக்கேன்னாக்க அதுக்குரிய வசதிகள்
என்னென்னலாம் இருக்குங்கிறத ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னாக்க the state government இருக்கு அப்படின்னு சொல்லுது. அந்த subsection 5A 2 capital A அதுல subclass 2ல சொல்லியிருக்காங்க. இப்போ section 5B என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா duties and responsibilities of clinical establishment. ஒரு clinical establishment இருந்தா அதோட கடமையும் அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்த்துடணும். Every clinical establishment shall perform the following duties and responsibilities, namely first அதுல class 1A என்ன சொல்லுது, small a என்ன சொல்லுதுன்னா administer first aid and take other life in all medico-legal and or potentially medico-legal cases such as road accident, accidental or induced burns or poisoning or criminal assaults and the like when the victim present themselves at the clinical establishment. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்டே கொடுக்கறதுக்கு ஒரு லைஃப் சேவிங் ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ் வருது, ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்கலாம், இல்லை எரிக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கலாம், பாய்சன் கொடுக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை கிரிமினலி அசால்ட் பண்ணியிருக்க ஏற்கனவே ஒரு பெரிய ஹெவி வெப்பனை வச்சு அசால்ட் பண்ணியிருக்க ஒரு பேஷண்ட்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற வசதி இருக்கணும். அல்லனா லைஃப் சேவிங் அவங்களோட வாழ்க்கையை உயிரை காப்பாற்றுறதுக்குரிய பேசிக் விஷயங்களை எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் கொடுக்க வேண்டிய எல்லா வசதிகளும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்க வேணும். ஃபர்ஸ்ட் எய்டு இல்லைன்னா லைஃப் சேவிங் ஒரு ப்ரொசீஜர் செய்யக்கூடிய ஒரு பேசிக் போன உடனே ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு உயிரை ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க ஃபர்ஸ்ட் வசதிகளும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றது கிளாஸ் ஏ. கிளாஸ் பில participate in implementation of all national and state health programs in such a manner as the government may specify from time to time and furnish periodical reports thereon to the authorities. ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட் கொடுக்குறாங்க. இந்தந்த மேனர்லலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணிக்கணும், இந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னாக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், பண்ணி அது சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸை பீரியாடிக்கலாக எப்போ கேட்குறாங்களோ அப்போல்லாம் கொடுக்க முடியணும். ரிப்போர்ட்ஸை அங்கே அவங்களுக்கு அத்தாரிட்டிஸ்க்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது சப்செக்ஷன் பி. Subsection C maintain medical records in such a form and such a manner as may be prescribed for the respective system of medicine. They should maintain and preserve in such a in the format எல்லாமே கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. ரெஸ்பெக்டிவ் மெடிக்கல் சிஸ்டம் இல்லையா, ஒரு இப்போ நான் ஒரு அலோபதினா அதுக்கு ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதே ஹோமியோபதி பேஷண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதுன்றது சப்செக்ஷன் சி. Subsection D பொறுத்த வரைக்கும் carry out necessary action to prevent the spread of communicable diseases and to control non-communicable diseases as the government may direct from time to time. அதாவது இப்போ நான் தொற்று நோய்கள் இருந்துச்சுனாக்க அதோட பரவலை தடுப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் அவங்க செஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் சொல்கிற அனைத்து விஷயங்களும் டைம் டு டைம் என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது அவங்களோட டியூட்டிஸ்ல ஒன்றா இருக்கு. சச் அதர் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப். அது இல்லாமல் கவர்மெண்ட் சொல்ற வேற எந்த பிரிஸ்கிரைப் இதெல்லாம் ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இந்த டியூட்டிஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லி பின்னாடி கவர்மெண்ட் ஏதாவது பிரிஸ்கிரைப் பண்ணிச்சுனாக்க அந்த டியூட்டிஸையும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 5 கேபிட்டல் பி. அதில் செக்ஷன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்செக்ஷன் 5C என்ன சொல்லுது, கேபிட்டல் சி. ஐ எம் டாக்கிங் அபவுட் கேபிட்டல் 5C. annual publication of list of clinical establishment. இங்க யார் பண்ணுவாங்கன்னாக்க the competent authority shall maintain in such a form as may be prescribed a register of January in every year publish in the Tamilnadu Government Gazette a list of clinical establishment registered together with such detail pertaining to them as may be prescribed. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். யார்கிட்ட பண்ணுவோம்? ரெஜிஸ்ட்ரார் கிட்ட, ஐ மீன் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கிட்ட பண்ணுவோம். அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணணும்னாக்க ஒரு மெயின்டைன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர்ல இந்த வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு ஜனவரி மாதமும்
இந்த போன வருஷம் ஃபுல்லா அந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட விவரங்களை தமிழ்நாடு கெசட்ல கவர்மெண்ட் கெசட்ல பப்ளிஷ் பண்ணணும். ஒவ்வொரு ஜனவரி மாசமும் அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி அவர் ஒரு ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணணும். அதுல இந்த வருஷம் இத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் விவரங்களையும் கெசட்ல ஒவ்வொரு ஜனவரி மாசமும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது செக்ஷன் 5C. இந்த செக்ஷன் 5 கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் சி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே 2018 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே புதுசா இன்சர்ட் பண்ணப்பட்டது. பழைய ஆக்டை நீங்க ஆக்டோட சேர்த்து படிச்சாதான் அது வரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த காணொளி யார் யாருக்கெல்லாம் பயனா இருக்குமோ அவங்களுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாது இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குண்டான முயற்சிகளும் செய்யப்படும். இந்த புது முயற்சிக்கு நீங்க கட்டாயமா ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.